அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வின் பண்ணி வேலைக்கு போக முடியல. ஸோ நான் தவறுறது வந்து எந்த இடம், நான் எந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு மட்டும் ஓகேங்களா. அதே மாதிரி டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து கிளாஸஸ் வந்து 5/9/2024 அதாவது இந்த வாரம் வந்து 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து யாராவது சேரணும்னு சொல்லி பிரியப்பட்டீங்கன்னா வந்து கடந்த காலங்களில் நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக நம்மக்கிட்ட தான் செலக்ட் ஆக போகிறாங்க. அது ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிஎஃப் வந்து நான் வந்து யூடியூப்லேயே ஒரு வீடியோவை போடுறேன். சேர விருப்பப்பட்டீங்கன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து 2 லிங்க் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 கிளாஸ் சேர போகிறீங்களா, இல்லை வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு சேர போகிறீங்கன்னா 2 லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுங்கள். அது கீழே 2 லிங்க் வரும். அந்த லிங்க்லேயே வந்து போட்டிருப்பேன் நான் பேப்பர் 1 பேப்பர் 2 செகண்ட் கிரேடான்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை டச் பண்ணி நீங்கள் கிளாஸ்க்கு வந்து வரலாம். ஃபர்தராக வந்து அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம், எப்போல்லாம் கிளாஸ் நடக்கும், எப்படிலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி பேப்பர் 2, பேப்பர் 1, பேப்பர் 2 போஸ்டிங் எப்போ, பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ எப்போ வந்து வரப்போகுது, பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா, அதை பற்றிலாம் வந்து நேற்று வந்து வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து டோட்டலாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த நான் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன், ஆனால் வந்து என்னால் வந்து சக்ஸஸே ஆக முடியல. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இப்போ டெட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லாமே சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு பெரிய கடல், அதெல்லாம் வந்து பயங்கர காம்படிஷன். டெட்டு பேப்பர் 1 மாதிரி காம்படிஷன் வேறு எதுக்குமே கிடையாதுங்க. யூபிஎஸ்சி கூட கிடையாது. நீங்கள் அந்த சிலபஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். டெட் பேப்பர் 1 தான் வந்து 1 to 10th வந்து எல்லாத்தையும் படிக்கணும். பேப்பர் அதாவது இருக்கிறதுலே குறைவான சம்பளமும் டெட் பேப்பர் 1க்கு தான். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா அவங்களுக்கு தான். டெட்டு பாஸ் பண்ணுறவங்களையும் அவங்க அவ்வளோ படிக்கணும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ படிக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 2ல் லிமிட்டட் சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து எதுக்கு அந்த டெட் பாஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து லிமிட்டடு, அதாவது உங்கள் மேஜரை மட்டும் படித்தா போதும். ஆனால் பேப்பர் 1ன்றது வந்து அப்படி வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ நிறைய காம்படிஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து 2026 1/1/2026 வந்து 19,000 போஸ்டிங் போட போகிறோம். இந்த போஸ்டிங் போட்டோன்னே அடுத்த போஸ்டிங் வந்து 1/1/2026 வந்து 19,000 போஸ்டிங்ஸ். இன்னும் 1 வருஷம் காலம் 1.5 வருஷம் காலம் வந்து டைம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இதில் வந்து தவற விட்டிங்களோ இப்போ இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து தொடர்ச்சியான முயற்சி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துரும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே அதாவது ஒரு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்க. கண்டினியூவஸ் எஃபோர்ட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடுக்கு 4,000 to 8,000 வேக்கண்ட், எவ்வளோ வேணாலும் 7,500 7,000க்கு மேலே வந்து நிச்சயமாக வந்து வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது செகண்ட் கிரேடுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பிடிலையும் கணிசமான வேக்கண்ட் ஒரு 2,000 to 2,500 வேக்கண்ட் வந்து கணிசமான வேகன்சி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து நிறைய நம்ம படிக்கிறோம், ஆனால் எக்ஸாமில் ஜெயிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். அந்த 90-2000 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீச்சர்ஸ் வந்து நிறையா ஸ்கூல்ஸில் இருந்திருக்க மாட்டாங்க. குறிப்பாக வட மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்களில் வந்து டீச்சர்ஸே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஒரே டீச்சர் வந்து 5 சப்ஜெக்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து அவங்க சப்ஜெக்ட்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்ற சப்ஜெக்ட் வந்து அவங்களால அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு வந்து பேசிக் இருந்திருக்காது. ஸோ அந்த பேசிக் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய தடுமாறுறோம். அந்த 6th to 12th வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை, நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கும் வழி இல்லை. டியூஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து அப்போல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து இன்றைக்கி தடுமாறுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பிள்ளைங்க வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் உட்காந்து படித்தா வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நான் ஒரு 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், என்னால் வந்து வர முடியலையே சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன காரணம்னா இந்த பேசிக் வந்து இல்லாதது தான். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த 1.5 வருட காலத்தை, இந்த 1 வருட காலத்தை இப்போ இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சார் எனக்கு பேப்பர் 1ம் இருக்குது, பேப்பர் 2ம் இருக்குது, 2லையும் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள டவுட் வரலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் வேகன்சிஸ் வந்து அதிகமாக வந்துடும் ஓகேங்களா. பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வைஸாக வேகன்சிஸ் வந்து பிரிஞ்சிடும். ஸோ செகண்ட் கிரேடில் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு வந்துட்டிங்கன்னா உள்ஒதுக்கீடு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து
பிடிஓ பிஜிஓ எழுதக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து உள் ஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த உள் ஒதுக்கீட்டில் அது வந்து நீங்கள் பிடிஆவோ பிஜிஆவோ 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நீங்கள் வந்து மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இல்லைங்க சார் எனக்கு வந்து பேப்பர் 2வில் மேஜர் எனக்கு அருமையாக தெரியுதுங்க சார் அப்படின்றக்குள்ள நீங்கள் பேப்பர் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு நல்ல வந்து புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கான குறிக்கோளை வந்து நீங்களே வந்து வரையறுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. இந்த பேசிக் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்? அதை வந்து இந்த 3 மாதம் 6 மாதம் நல்ல பேசிக் தெரிஞ்சவங்களாம் போயிடுறாங்க. நாங்கள் வந்து என்ன சார் பண்ணலாம்? ஒரு 5 மார்க் 10 மார்க்லேயே வந்து எப்பயுமே வந்து விட்டுட்டு இருக்கோன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பேசிக்கை கற்றுக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு கைடன்ஸை வந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கிளாஸஸ் வந்து ஏன் எடுப்பாங்க அப்படின்னா வந்து எல்லாருக்காகவும் கிளாஸஸ் வந்து யாருமே வந்து பண்ணிடுறது இல்லைங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து கிளாஸஸே தேவையில்லை என்னை பொறுத்தவரையிலுமே வந்து. நம்மளுக்கு பேசிக் இல்லை, நம்ம வந்து நிறைய கேப் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி பிஎட் முடிச்சு டீச்சரிங் முடிச்ச 10 வருஷம் ஆயிடுச்சு சார், 15 வருஷம் ஆயிடுச்சு சார், டச் இல்லை சார். அவங்களுக்கு தான் கிளாஸஸ் வந்து நிச்சயமாக தேவை. அவங்களால கிளாஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நிச்சயமாக வந்து அவங்களால வந்து சக்ஸஸ் ஆகி வந்து போகவே முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கடந்த காலத்தில் நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேரை பார்த்துருக்கோம். எபோவ் 45 எபோவ் 50 வந்தவங்களாம் வந்து ஜாபுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏன் சாதிக்கல, அதுக்கு முன்னாடி ஏன் சாதிச்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ். ஓகேங்களா? ஒரு கிளாஸஸ், ஒரு கைடன்ஸ், அதனால தான் வந்து சாதிச்சாங்க. இன்னைக்கு யூடியூப்ல இல்லாத விஷயங்களே வந்து இல்லை. எல்லாமே யூடியூப் பார்த்தே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடலாம். ஐ மீன் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோர்வையாக இருக்காது. ஐ மீன் அதில் வந்து ஒரு ஷெட்யூல் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அதனால் வந்து தர முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போது எங்கெல்லாம் வந்து வகுப்புகள் வந்து கிடைக்குதோ, இப்போ நம்மகிட்டயே சேரணும்லாம் நம்ம சொல்லல. உங்களுக்கு வந்து எங்கே பாசிபிலிட்டி இருக்கோ அங்கே வந்து சேர்ந்து வந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து அதிகம் பேர் வந்து ஏன் வேலைக்கு வந்து போயிருக்காங்கன்னா நம்மகிட்ட வந்து கிளாஸ் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொஷின்ஸ் தான். இப்போ எழுதுனவங்களுக்கு கூட வந்து எங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணி படித்தவங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் சேர்றோம், இப்போ எங்கிட்டே கிளாஸ் சேர்றாங்கன்னு வைங்களேன், பார்ப்பாங்க 5 சப்ஜெக்ட் பார்ப்பாங்களா, இன்னொரு இடத்துல வந்து ஏதாவது வந்து சும்மா வந்து சேருவாங்க, ஒரு டெஸ்ட் பேட்சோ இல்லை வந்து இன்னும் நம்ம அதிகமாக இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் தான் நடக்குது, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான் நடக்குது, நம்ம வாரத்துக்கு 3 டெஸ்ட் எழுதுற மாதிரி இன்னொரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேரலாம் அப்படின்லாம் வந்து சேருவாங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி சிலபஸ் வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டுலேயும் வந்து சஃபர் ஆகிட்டு அவங்க தான் பார்த்தீங்கன்னா 84 to 90 ரேஞ்சில் வந்துருக்காங்க. நம்மகிட்டயே வந்து நம்மளை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்மகிட்டயே படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 130+, 120+, 110+ வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. 130+ ஒன்று தான், ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. 120+ வந்து 8 பேர் போட்டிருக்காங்க. 110+ வந்து பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மேலே வந்து நம்மகிட்ட வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம்னா வந்து அந்த ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால டெக்ஸ்ட் புக்கை மட்டும் எப்பயுமே வந்து படிங்க. எந்த ஒரு மெட்டீரியலும் வந்து வாங்கிக்காதீங்க. மெட்டீரியல் என்ன பொறுத்தவரை நீங்களாக படிச்சிங்கன்னா கூட டெக்ஸ்ட் புக்கை மட்டும் எடுத்து வந்து படிங்க. டெக்ஸ்ட் புக் இல்லைனாவே நம்ம சக்ஸஸ் ஆகவே முடியாது. கடலில் வந்து நீந்துற மாதிரி நீந்திட்டே, கடலில் நீந்தினா நம்ம வரவே முடியாது. அந்த மாதிரி நீந்திட்டே இருக்க வேண்டியது தான், நம்ம வந்து வரவே முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க. மெட்டீரியல் யாருன்னா கொடுக்குறாங்கன்னா மெட்டீரியல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. எல்லா மெட்டீரியலும் வேஸ்ட் தான். அதெல்லாம் மெட்டீரியல் படித்து வேலைக்கு போனதெல்லாம் ஒரு காலம் 2012 2011க்கு முன்னாடி. அப்போல்லாம் செலக்டட் டாபிக்ஸ்லேருந்து மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது யாருக்குமே. அதனால் வந்து நம்ம எல்லா டாப்பிக்கும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல கைடன்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் இருக்குது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இப்போ எக்ஸாம் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம் வந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டே விட போகிறாங்க. ஐ மீன் வந்து பேப்பர் 1க்கு நான் சொல்கிறேன். பேப்பர் 2க்கு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட போகிறாங்க. ஸோ அடுத்த வாய்ப்புன்றது உடனடியாக இருக்குது. ஒன்று 2027 இருக்குது. 2025 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வரப்போது. இந்த இயரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. ஸோ கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷம் காத்திருந்த மாதிரி நம்ம வந்து காத்திருக்க தேவையில்லை. ஒரு வருடம் வந்து கடுமையாக உழைச்சிங்கனாவே நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெற்று வேலைக்கு வந்து அரசு பணிக்கு வந்து வந்துடலாம். தொடர்ச்சியாக படிங்க, நல்லா படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.